இந்த விட பெரிய வெடி ஒன்று இருக்கு. 25 ஷாட்டோட இது. யோ வாட்ஸ் அப் காய்ஸ். டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ என்ன vlog செய்ய போகிறேன்னா, அஃப்கோர்ஸ் இன்றைக்கி தீபாவளி ஈவ். ஸோ நம்ம தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம்? நார்மலாக தான் இருக்கும். நார்மலாக சிம்பிளாக ஒரு செலிப்ரேஷன் தான். ஸோ அது பேஸ் பண்ணி தான் ஒரு vlog செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி தீபாவளி எவ்ரிவன். ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. மொதல் ஒரு பட்டாசா ரிவ்யூ பண்ணணும், அப்புறம் தான் வெடிக்கும். ஓகே, முதல் படியாக நம்ம வந்து ஒரு பட்டாசு டூர் போகிறோம். கைஸ், முதல் நம்ம என்னென்ன பட்டாசு வாங்கியிருக்கோம் முதல் பாருங்கள். நம்ம இத்தனை வருஷத்தில் யார் இவ்வளோ பட்டாசு வாங்கினதே இல்லை. இது வானவெடி 25 ஷாட்டோட. இது வந்து 25 ஷாட்டோட ஆல்மோஸ்ட் 17 வாங்கியிருக்கோம். அது தனியாக. அப்புறம் இது இன்னொரு டிசைன். இது எத்தனை? 25 ஷாட். இதே பாருங்க உள்ளுக்கு எவ்வளோ இருக்கு. இது வந்து போன வருஷத்தோட ஸ்டாக். மஞ்சிஸ் இருக்கு. இது வந்து 8 காக்கி. இது எத்தனை? இது வந்து 138 ஷாட். இது ஒரு 138 ஷாட். இதை விட முக்கியமான வெடி நம்ம கிட்ட ஒன்று இருக்கு. அது வந்து வீட்டு மணிக்கு வெடிக்க முடியாது. ஏன்னா தம்பி இப்பயே அழுகுறான். இந்த வெடிக்கே அழுந்தா எப்படி? இந்த விட பெரிய வெடி ஒன்று இருக்கு. இதுதான் பெரிய வெடி நான் வச்சிருக்கிறது. இது வந்து ஒய்ஃபு. இது வந்து ஒய்ஃபு. இவன் தான் அப்பன். இதுதான் மரண வெடி. இது அதோ இது வந்து 88 சாரம். எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து வெடித்து மெதுவாக டிசைனாக ஆட போகிறேன். இந்த சாரம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இது 18 ஃபீட்டோட. இது இத்தனை வருஷம் வாழ்க்கையில் நம்ம இப்போ தான் இவ்வளோ பட்டாசு வாங்கியிருக்கோம். பெரிய குழந்தை என்ன விளையாடுறீங்களா? என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்க? என்ன இல்லை வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? அதனால ஆளுங்களை தூக்கி போட்டு விளையாடுறது. இதுதான் கொளுத்த போகிறேன். இது வந்து தண்டு கிங். இது ஒரு வெடி தான், ஆனால் மேலே பூ வராது. ஒரே வெடி தான். இது பூ இல்லை. உன் மாவன் அழுகுறான் பாரு. மாவன் அழுகுறான் பாருங்க. ஏன் தன்வீரே ஃபேக்ராயா? என்ன சிரிப்பு இது? அப்போ எல்லாம் நடிப்பு தானே பாருங்க. கண்ணும் ஈரமா இருக்கு, சிரிப்பும் வருது. என்ன தண்ணீரு? இவனை யாரும் நம்பாதீங்க. இவன் நம்மளை ஏமாத்துவான். நான் பட்டாசுலாம் பார்த்தா சித்தப்பா குழந்தையாயிருவேன். அடுத்து என்ன வெடிக்கலாம்? எங்க இருக்கு? இது வந்து நெருப்பட்டி பட்டாசு. கைஸ், வீடியோ நானே எடுக்கிறதுனால சரியா வருமானம் எனக்கும் தெரியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர். இப்போ வந்து இது 2ஆ கொளுத்த போகிறேன். பீட்டா கொளுத்துற? ஆமா. பட்டாசு பால் மாரி சாப்பாதி வை. பட்டாசு பால். இந்த பால் பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். கழுத்து சாலும் சாலும்
அடுத்தது இது ஒசாமா. இது 2 இன்ச்சா பாருங்க எவ்வளோ உயரத்துக்கு இருக்குன்னு. போய் பார்த்தா இந்த நண்டி ஜலகல 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 பச்சக் மொச்சக். செம்ம வட்டி பட்டாசை பார்த்தா மட்டும் ஏன்னு தெரியல, நாங்களாம் குழந்தையாயிரும். அந்த வித்தியாசமான எங்கள் அந்த அலூருக்குள்ள போட்டு வெடிக்கிறது இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு. இது இருக்குல்ல நெருப்பட்டி பட்டாசு, இது இப்படியா இருக்கும் பழகிட்டு போட்டுறாதுன்னு. இதை எடுத்து உள்ளு போட போகிறேன். ஜாலி 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 ஜாலி. ரூம்பு இது வந்து பழைய ஸ்டாக். இது என்னடி இது? நம்ம என்ன பண்ண நிக்க வைக்கணும், அதை இப்படி வைக்கணும் ஆக்சுவலி. ஏய் அவன் செத்துட்டான்டா. பத்த வச்ச சவுண்டுக்கே பிராவெல்லாம் பறக்குது, புறாவெல்லாம் பறக்குது. இந்த மஞ்சஸை இல்லை அப்பயும் பழக்கல தாங்குது. ஆம்பள மாமா ஒரு பட்டாசா ரிலாக்ஸாக மெதுவாக அழகாக ரகரகமாக வட்டிக்க போகிறோம். 2 இங்கே ஒன்று இருக்கு, உள்ளுக்கு பாரு. இதோ பாரு, இது ஒன்று விட்டுடும் பாருங்க. நீ 10 வை. கீழே சத்தமே பொண்ண சுத்தம். பேர் வந்துட்டு ஹாப்பி பூம் பனானா ரீல். செம்ம வட்டி இது. மத்தாப்பு இருக்கு பாரு, மத்தாப்புலாம் எல்லாரும் விட்டுட்டீங்க. அதான் அதனால இது பெரிய மத்தாப்பு குழந்தை போக்கோட ராக்கெட். இது இப்போ எங்கே வச்சுருக்கேன் பின்னாடி நினைச்சா நீ நல்லா குத்தி சொறி நல்லா குத்திட்டா. அதான் ஏறாது ஏறுமா தெரியலையா ஏற இவன் கொஞ்சம் பிரச்சனை தான். இது வந்து நல்லா ஆழமாக சொருவிடணும், இல்லைன்னா அலூருக்குள்ளே போட்டுடலாம். சொருவி நல்லா சொருவி தூக்கி சொருவணும். ஓபின் லொச்சக். இந்தா பிடிச்சுக்க. நான் நெருப்புடா. இது மொத்தமாக கொளுத்த போகிறேன். எரிய போகுதுடா. டெர்மினேட்டர் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் அந்த பிடிச்சி லாண்டல கீழே சூடு செம்ம சூடு. இது கொஞ்சம் பார்த்து தான் லாடுங்க பட்டாசை. தன்வி சாப்பிட்றீங்களா? அது என்ன அப்படி என்ன சந்தோஷம். நீங்கள் மைக்ரோஃபோனை தொடுறதுல அவ்வளோ ஆனந்தம். நீங்களும் கொஞ்சம் வாயில போட்டுக்கோங்க. சொல்லுங்க. வாயை முன் ஏந்து போட. எதா அசிங்கமா பேசிட்டு போற. நான் எதுவுமே சொல்லல. என்னையா நீ எதாவது சொல்லியா? உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க பாரு. சார் ஒரு கேன. ஹலோ ஹாப்பி தீபாவளி. இந்த வேலை இருந்தாலும் இந்த வேலை மட்டும் ஒயாது. அது மட்டும் ஒயாது, கிச்சன் என்னைக்குமே ஒயாது. நீங்கள் கேட்கலாம், நீ ஏன்டா செய்யக்கூடாதுன்னு. கேட்காமதான் என்ன பண்ணுறது. வயிற்றுச்சல் வெளியே கேட்குதுமா. இல்லை இவ்வளோ நாளும் வந்து எல்லாத்தையும் காட்டியிருக்கேன், ஆனால் ஒருத்தரை மட்டும் நான் காட்டினதே இல்லை. நம்பி சரி சாப்பிடு சாப்பிட்றான். ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. மணி இப்போ 9:51. அப்படியே கொஞ்சம் வெடியை போட்டு லைட்டாக கொஞ்சம் குடியும் போட்டு அவன் இன்னும் திருந்தலமாமா. சேஃபாக வெடிங்க, சேஃபாக குடிங்க. குடிக்க வேணான்னு சொல்ல, குடிக்கலாம், பட் பி சேஃப் ஆல்வேஸ் கைஸ். கொளுத்து.
செம்ம வெடி, மரண வெடி இது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கேன் காப்பாத்திட்டு இருக்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். புகை, சரியான புகை, சரியான தூசி. Meanwhile, ஓ குரலி வித்தையா. நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏதோ இது கொளுத்த போகிறோம். பச்சக். செம்ம செம்ம. இத்தனைக்கும் சின்னது தெரியுமா? இது ட்ரையாங்கிள் சின்னது, உள்ளுக்கு ஒன்று பெருசு ஒன்று இருக்கு. இது பெருசு, நீ இந்த பாருங்க, இது பெருசு, இதுதான் பெருசு. முதல்ல சின்னது வெரி பிக். நெக்ஸ்ட் இந்த பட்டாசு வந்து எங்க அண்ணி கொளுத்த போறாங்க. நல்லா பாத்துக்கோங்க. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. இல்ல, பட்டாசோட சேர்ந்து மேலே ஏற போறாங்க. அங்கின கிளிமி கியா கியா கியா. ஒரு பட்டாசு கொளுத்துறதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். ஓம் சக்தி பராசக்தி. run. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். கொளுத்திரி ஓடுனாங்க பத்தியா? அது வீடியோ இப்படி ஓடுறாங்க. அது வீடியோ எடுத்தியா இல்லையா? எடுத்துட்டேன். ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அழிச்சு? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் இறக்கம் இல்லை. என்னோட வீர தாய் இப்ப வந்து பட்டாசை கொளுத்த போறாங்க. மா வாங்கம்மா, என் வீர தாய். அண்ணி வந்துருவோம். அங்கே மேலே வச்சு பாப்போம். பாருங்கள் மோகன் ப்ரோ. சொல்லுங்க. படாத மலகரை போல இருக்கிறது. குடிச்சியா? குடிச்சேன், குளிரும் குளிக்கல. மஞ்சீஸ் இதெல்லாம் பார்த்தா பழைய ஞாபகம் வருதுல்ல. எங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இது நீங்க என்ன நேயங்கள் வெடிப்பீங்க? மகன் என்ன ரியாக்ஷன் இது? இவன் டம்மி தான் போல் இருக்கு. உள்ள போய் பாருங்க கூண்டுக்குள்ள. என்ன பண்ணுங்க, தலைகளே போய்ங்க. இங்கேயா? எப்படியா? வீட்டுக்கு போடுங்க. அண்ணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தீபாவளி பீஸா பார்த்தீங்களா இல்லையா? நீ நக்கு. அம்மா, நான் என்ன பண்ணிட்டு கொளுத்திட்டு உங்களை எல்லாத்தையும் கட்டி பிடிக்க போறேன். தீபாவளி. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணி வந்து பாண்டாக போகுது. இதைத்தான் நம்ம கொளுத்த போகிறோம். அப்படி போகுது. AK-47 கையில வச்சுக்கிட்டு எதிரியும் முன்னாடி எய்ம் பார்த்து நிக்கிறாரு. நான் டியூட்டி செய்ய விட்டா டொப்பு 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 டொப்புன்னு சுட்டுருவாரு. வர விடிஞ்சா தீபாவளி. இனிமேல் ஏரியாவில் நம்ம அலப்புறைய மட்டும் பாரு.
என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. தீபாவளி ஹாப்பி தீபாவளி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி Tomorrow for sure. வணக்கம் 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 இப்படியே வந்து பார்க்க நல்லா இருக்கு இப்படியே யாருக்கான பேர் பட்டாப்பட்டி டான்ஸ் இருக்கு தீபாவளி உங்களுக்கு தான் போல இருக்கு யார் போட்டா கோலத்தமா இதெல்லாம் பார்த்தா நீங்கள் போட்ட மாதிரி தெரியலையே அதான் நான் பார்த்தேன் என் தங்கச்சிக்கு எங்க அந்த திறமை இந்த மாதிரி நீ வரைய நம்புறீங்க இல்லை நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன் மார்க்கெட் கொடுத்துற கோலம்பரத்துல ஓ அந்த பழைய கெத்த லொகேஷன்ல வரைவாங்க தாமரை பூ சுத்திட்டு ஒரு பொட்டை இலை ஓகேக்கா இப்போ நம்ம வந்து நேரம் வந்து அம்மாவோட தங்கச்சி அதாவது என் சித்தி வீட்டுக்கு அங்கே போகிறோம் ஆக்சுவலி மார்னிங் என்னன்னா நாங்கள் வந்துட்டு விடிஞ்சு தான் வந்தோம் மார்னிங் குச்சமே இல்லை. காலையில் இருந்தால் மணி ஒரு 6 மணிக்கும் நினைக்கிறேன் வருஷம் கரெக்டாக செய்கிற ஒரு ரூட்டீனே இந்த வருஷம் செய்ய முடியாமல் போச்சு. இப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி போட்டுட்டு கடைசியில் கிச்சனில் தான் நிற்பீங்க ரைட்டா இல்லையா நீ? ஏமா இவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்க கடைசியில் கிச்சனில் தான் உட்காந்துருப்பீங்க. அதான் சொல்லு. லஞ்சுக்கு வரேன்னு சொன்னாங்க மணி 2 ஆச்சு இன்னும் லஞ்சுக்கு போல. சரி சரி நேத்து நம்ம பண்ண ஒரு அலங்கோலம் நம்ம நேற்று மஞ்சள் 8 காக்கியும் சோப்பு 8 காக்கி தானே வெடிச்சோம். வேறு மஞ்சள் சோப்பாக இருக்குது தானே உன் வேலை. அப்புறம் என்னன்னா ரெண்டுத்தையும் பிரிக்கணும். மஞ்சள் தனியாக சோப்பு தனியாக நீ பிரித்து வைக்கணும். நீ முதல் பிரி அப்போ நான் பிரிச்சு கீர்த்தனோட வேலை அப்போ அதான் மஞ்சையும் சோப்பையும் பிரிக்கணும். 12169 நான் எண்ணிட்டேன். சந்தேகம்னா நீங்க எண்ணிக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.